ஹீரோயின்ட்ட வாழை மட்டையில் தென்னை மட்டையில அடி வாங்குவார் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கதை சொல்லும்போது இல்லை அவர்கிட்ட என்னென்னா நான் டூப் வச்செல்லாம் எடுத்துருக்கலாம். அதுக்கு அவர் என்னென்னா ஒத்துக்கல, எதுக்குமே ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு சசி சார் அவளை சித்திரவதை பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் மட்டையில் அடி வாங்குற காட்சின்னு ஒன்று சொன்னீங்க தெரியுமா? இத்தனை ஊர்க்காரங்க அடிக்கணும். ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு பண்ணுறப்போ, ஃபைட்டர்ஸ் வச்சு பண்ணுறப்போ அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அடி விழுகிற மாதிரி இருக்கும், ஆனால் விழாது. ஆனால் ஊர்க்காரங்களை வச்சு பண்ணுறப்போ அவங்க நம்ம நல்லா நடிக்கிறத காட்டுறோம்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து அடிப்பாங்க. இப்போ 40 தடவை ரிஹர்சல் பார்க்குறேன். சசி சார் நிற்கிற இடத்துல நான் நிற்பேன். அந்த மட்டையால் அடினா தென்னை மட்டையில் அடிக்க உங்களுக்கு தெரியும். தென்னை மட்டை அடிக்கிறது ஓலை மட்டும் மேலே படணும், நடுத்தண்டு படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அடிக்க சொல்லி நான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். 40 தடவையில் 7-8 அடி என் முதுகில் விழுவுது. விழுந்தால் அப்படியே உயிர் போகிற வழி வலிக்கும். ஆனால் நான் 40 ரிஹர்சல் பார்த்து பக்காவாக சார் நான் ஓலை மட்டும் படுற மாதிரி அடிக்கிறேன் சார்ன்ட்டார் அந்த கிராமத்து ஆள். அடிச்சு இப்போ சார் அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறோம். நிப்பாட்டி அங்கே தான் சீனே சொல்கிறோம். சார் இந்த மாதிரி சார் பிடிச்சி தள்ளுவாங்க பண்ணுவாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் மட்டையில் அடிப்பார் சார். மட்டையில் அடிப்பாரா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் ஓலை மட்டும்தான் உங்கள் மேலே படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காட்சியை எடுக்கிறோம். அது 40 தடவை கரெக்டாக அடித்த அந்த ஊருக்காரரு சசி சாரை வச்சு எடுக்கிறப்போ அந்த நடு மட்டை வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. அடித்தாருன்னா உயிரை கொடுத்து அடித்தா சசி சார் வந்து அப்படி தடுமாறி போயிட்டு மண்ணில் விழுந்து பிறண்டு இப்படி போகிறாரு. மொத்த யூனிட் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. நான் வந்து மானிட்டரை விட்டுட்டு ஓடிட்டேன்னா சாருக்கு என்னாச்சோங்கிற பயம் அந்தளவுக்கு. இப்போ எல்லாம் சார் போயிட்டு தூக்கி நிமித்தி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்கிறதே தவிர அவ்வளோ இயல்பாக வந்துச்சு.